வணக்கம் மக்களே, நாங்கள் இன்று ஓதிமலை ஏறி இறங்கிவிட்டோம். நாளை ஜனவரி 1 சபரிமலை பெருவழியில் செல்ல இருக்கிறோம். அதற்கு என் மச்சான் 3 வாரம் ட்ரைனிங் எடுத்துருக்கிறான், ஓதிமலை ஏறி இறங்கியிருக்கிறான். நான் இன்றைக்கி 100வது வாரத்தை தொடர்ந்து ஏறி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ 108 வாரம் யுவராஜ் ஏறிடுவான். அடுத்தது நாளைக்கு நாங்கள் சபரிமலை சென்று வருகிறோம். அனைவருக்கும் நன்றி, நல்லதே நடக்கும். சாமியே சரணம் ஐயப்பா. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே தூக்கி விடப்பா, தூக்கி விடப்பா, ஏற்றி விடப்பா. ஐயப்ப திண்டக தோம் தோம், ஐயப்பா ஐயப்பா பகவதியே ஐயப்போ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. ஐயப்பா ஐயப்பா பகவதியே ஐயப்போ ஐயப்பா ஐயப்பா பகவதியே ஈஸ்வரியே ஐயப்பா பகவதியே ஈஸ்வரியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே நெய் அபிஷேகம் சுவாமிக்கு, கற்பூர தீபம் சுவாமிக்கு, ஐயப்பன்மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார், சபரிமலைக்கு சென்றிடுவார். சாமியே சரணம் ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பா. நாங்கள் சபரிமலை செல்ல ஆயத்தமாகிவிட்டோம், பஸ்ஸில் ஏறிவிட்டோம். எங்கள் குருசாமி பிரவீன் குருசாமியின் தலைமையில் சபரிமலை சென்று வருகிறோம். பாளையா செக் போஸ்ட்டுக்கு முன்பு அனைவரும் தயிர் சாதம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அருமையான தயிர் சாதம். கோயம்புத்தூர் எல்என்டி பைபாஸில் இருக்கிறோம். பாளையாருக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிறோம். இங்கே எல்லா சாமிகளும் தயிர் சாதம் சாப்பிட்டு விட்டு மீண்டும் சபரிமலை பயணத்தை துவங்குகிறோம். சாமியே சரணம் ஐயப்பா. மக்களே, திருப்பூரிலிருந்து மதியம் 12 மணிக்கு கிளம்பணும். நைட்டு ஒரு 12 மணிக்கு எருமேலி வந்துட்டோம். எருமேலியில் பேட்டை துள்ளல் நிகழ்விற்காக கலக்கூடியெல்லாம் பூசி நம்மளுக்கு மேக்கப் போட்டு சாயம் போட்டு தட்டிட்டு இருக்கிறாங்க. மக்களே, நாங்கள் கன்னிச்சாமிகளாக பேட்டை துள்ள தயாராகி கொண்டிருக்கிறோம். வேஸ்ட் போகிறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் பவுடர் வாங்கி பூசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து போய் ஆட்டம் போட்டுட்டு குளிக்க போகிறோம். குளிக்கிறத நினைச்சாதான் ஓ சாமியோ 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 சரணம் ஐயப்போ. பல வேஷங்களை போட்டு கொண்டிருக்கிறோம். இதை குத்தி விட்டுருக்குறாங்க, அதுக்கப்புறம் இது கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் சாயம் பூசிக்கிறோம். சாயம் பூசிட்டு எங்கே பண்ணுறது இருக்குது, சைடில் இருக்குது, சைடில் இருக்குது. Allahu Akbar.
பேட்டை துள்ளலுக்காக சென்று கொண்டிருக்கிறோம். எல்லாரும் குதூகலமாக ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி கொண்டுள்ளார்கள். பேட்டை துள்ளலுக்கு வருபவர்கள் இங்குள்ள கோவில் சாமி கும்பிட்டு விட்டு தேங்காய் உடைக்கிறார்கள். தேங்காய் உடைத்து வழிபடுகிறார்கள். பேட்டை துள்ளலுக்கான பொருட்கள் அனைத்தும் சிறப்பான வியாபாரம் நடக்கிறது. இந்த எக்கனாமி இதன் மூலமாக இந்த சீசனில் பட்டையை கலப்புகிறது. போடணும் நீங்களே போடணும். வலைக்கும் சலாம். நாங்கள் இப்போ பாபர் மசூதிக்கு உள்ளே வந்துள்ளோம். உள்ளே நாங்கள் பேட்டை சொல்லிக் கொண்டுள்ளோம். எங்கள் குருசாமி வந்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு குருக்கள் வரார் வழிவிடுங்கோ, ஒரே ஒரு குருக்கள் வரார் வழிவிடுங்கோ, ஒரே ஒரு குருக்கள் வரார் வழிவிடுங்கோ. நாங்கள் எரிமேலி வந்து பேட்டை துள்ளி வாவரை தொழுது இப்பொழுது பெருவழியில் ஐயனை காண தயாராகி கொண்டிருக்கிறோம். சாமியே மக்களே, எரிமேலியிலிருந்து இருமுடி ஏந்தி விட்டோம். இனி நாளை இல்லை 2ஆம் தேதி, இன்று 2ஆம் தேதி 5 மணி வரை நடக்க வேண்டும். நன்றி. ஏ வடை கெட்டியா இருக்கா? 5 மணிக்கு போட்டு பயமா இருக்கா? சாமி அதான் பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கா. தார் ரோடு முடிந்து காட்டுப்பாதை தொடங்கிவிட்டது. சிம்பளக்கடி பம்பாவாக பம்பையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. 10 கிலோமீட்டர் கடந்து விட்டோம், ஒரு மலை தாண்டி விட்டோம் அப்படின்னு சொல்றது தான். தன்னன்னாதின தன்னன்னாதின தன்னன்னாதினா தன்னன்னாதினா. இப்போ நாம் இருப்பது காலக்கட்டி சிவபார்வதி கோவில். சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. குப்பு குப்புன்னு வர்றாங்க. கூட்டம் வர்றதுக்குள்ளே நம்ம ஓடிடணும். நம்ம ஆள் எப்படி இறங்குறா பாரு, ஒவ்வொரு ஓடியும் கவுண்டு கால் வச்சு. ஏன்டா இறங்க முடியலையா? நம்மளோட மெயின் டாஸ்கே வந்து இந்த சப்ஜெக்டை வந்து ஐயப்பங்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது தான். இங்கே வந்து ஃப்ரீயாக வந்து கஞ்சி ஊற்றிட்டு இருக்கிறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, கஞ்சி ஊற்றுறாங்க. கிளைமேட் பக்காவாக இருக்குது.
10 கிலோமீட்டர் தாண்டி இருப்போம். நடந்து கொண்டே இருக்கிறோம் எங்கள் குருசாமியுடன். சாமியே சத்தமாக சொல்லுங்க சாமி, என்ன எனர்ஜி கம்மியாகிடுச்சாட்டு இருக்குது, குளுக்கோஸ் இது வேணுமா? ஏறிக்கொண்டே இருக்கிறோம். போகும் இடம் வெகு தூரம் இல்லை. ஐயனை நோக்கி ஆர்வத்துடன் ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆரம்பிச்சிருக்கு? ஒரு மலை தாண்டிட்டா அடுத்த மலை ஏற்றம் ஆரம்பித்து விட்டது. போய்கொண்டே இருக்கிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அழுதை நதி. அழுதை நதி ஏற்றம் அடுத்தது ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லோரும் இங்கே குளித்து இங்கேருந்து ஒரு கல் எடுத்துகிட்டு போவாங்களாமா. அங்கே கல் தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஆமாம், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதா? மேலே கொண்டு போய் மேலே கொண்டு வரதா? 41 நாள் விரதங்கிறானு இங்கே வந்து அதெல்லாம் மறந்துடணும் மாட்டிருக்கு. 41 நாள் விரதங்கிறாங்கல்ல, அதாவது ஊரோட வச்சுக்கணும். எவ்வளோ பெரிய கல் எடுக்கிறாரு சாமி. இதில் என்னங்க இருக்குது கல் எடுக்கிறதுக்கு? நான் போய் அங்கே போய் வேணாலும் எடுத்து வந்துடுவேங்க. தண்ணி இல்லை, தண்ணி இல்லாததுக்கு கல் தொலை வைட்டுக்கிறாங்க. அழுதை நதி ரொம்ப அழுக்கான நதி. இது க்ளீனாக தான் இருக்கு. இதே க்ளீனா? இது பரவாயில்ல, பம்பா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு போடுவீங்க. அழுதை மலை ஏற்றத்தில் மோர் குடித்து கொண்டிருக்கிறோம். அவர் என்ன வெளியே வராரா? அந்த முருகன் சாமி. அழுதை மலை ஏற்றம் ஏறிக்கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் மோர் குடித்தோம். மோர் குடிச்சிட்டு எங்கள் குருசாமி கூட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இவர் குருவுக்கே குருசாமி. தொப்பை பார்த்தீங்கன்னாவே தெரியும். போலாமா? போலாமா? நமக்கு யாரோ வராங்கன்னா நம்ம தான் லாஸ்ட்டாக குருசாமி எனக்கு ஏற்றி விடுங்க. டயர்டாக இருக்கிறியா? இல்லையா? வீடியோ எடுக்கிறங்காட்டி சொல்கிறேன்டா. ரோசம் வந்துடுச்சு திடீர்னு. இன்ன வரைக்கும் உட்காந்துட்டே இருந்தான். டயர்டாக இருக்கிறியான்னு கேட்டதே எந்திரிச்சு ஓடுறான். கல்லிடும் குன்னு தவளம், கல்லிடும் குன்று. இங்கே என்ன பண்ண போகிறோம்? கல்லை வீச போகிறோமா? கல்லை அடுக்க போகிறோமா? அதான் நம்ம கல்லை எடுத்துக்கல. குன்று மேலே கல்லை வீசணுமா? அடுக்கணும். அழுதாமலை ஏற்றமில்ல கல்லை. இங்கே நம்மளை காணோம். ரொம்ப தூரத்தில் வரான். கல் எடுத்துட்டு அழுது நதி. நதிக்குள்ளே கல் எடுத்தோம். அழுத நதியில் கல் எடுக்கலை. சரி, எடுத்தது கணக்கு வச்சுக்கோ. அங்கே எடுத்த கல்லை இங்கே அடுக்கணும். தலைவன் வந்து அடுக்குவான். கோட்டை வந்தாச்சு. என்ன கோட்டை? இடும்பாறை கோட்டை. கருப்பாயம். உடும்பாரா வில்லன் ஐயப்பன் கோயிலில் இருக்கிறோம். பெருவழியில் குறிப்பிட்ட தூரம் வந்துவிட்டோம். எங்கள் தலைவன் இளைப்பாரி கொண்டிருக்கிறார். டயர்டாகிறியா? எங்கள் குருசாமி வீடியோ கால் பேசி கொண்டிருக்கிறார். முக்கியமான விஷயம், இது வந்து ஹைடெக் டாய்லெட். சபரிமலை வர்றவங்க வந்து 41 நாள் விரதம் இருக்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இங்கே வந்து சுத்தத்தை பார்க்கக்கூடாது.
வடக்கனை விட மிஞ்சின சுத்தம் இங்கே பயங்கரமாக இருக்கும். அதுக்கெல்லாம் அடாப்ட் ஆகிற மாதிரி வந்துடணும். உடும்பாறை வில்லன் கோவிலுக்கு ஐயப்பன் கோவில் பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஜி இருங்க ஜி, அவன் உங்களை வந்து சாமியை ட்ரீட் பண்ணல, உங்களை எடுபடியாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறான். ஜி அவன் குமிஞ்சு எடுக்கிறக்க முடை போட்டு உங்களை எடுத்து கொடுக்குறான். ஜி இனிமேல் எடுத்து கொடுக்காதீங்க, அவங்கள எடுபடியாக்கிறான். குருசாமியை நினைக்கல அவன். அந்த டே சாமியே சரணம். முக்குளியில் உள்ளோம். இடையில காரு ஜீப் எல்லாம் வருது. ஆனால் கேட்டால் பெருவழிங்கிறாங்க. பெருவழியில் தான் வரணுங்கிறாங்க. காடு மேட்டெல்லாம் சுற்றி வந்தால், ஆனால் எல்லா இடத்துலையுமே வந்து காரு ஜீப் எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது. பக்தர்கள் க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே சாமி பாருங்க, டயர்டாகி கொண்டு தண்ணியா இப்போ தாண்டா குடிச்ச? டீ குடிச்சில பத்தலையா? வாட்டர் பால் வாங்க 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 வாங்க. நம்ம இப்போ இருக்கிறது வந்து வள்ளித்தோடு. கரெக்டாக வள்ளித்தோடு போக வர பெருவழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டு போட்டிருப்பாங்க. எல்லா இடத்துலையும் செட் இருக்குது. செட்டில் வந்து இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க. மக்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. படுத்துக்கலாம், தூங்கிக்கலாம், அதெல்லாம் ஃப்ரீ. அங்கே நம்ம இந்த இதில் வாங்கி சாப்பிட்றதுக்கெல்லாம் சார்ஜபிள். கொஞ்சம் ப்ரைஸ் ஹை. ஏன்னா இங்கே வந்து லோடு தூக்கிட்டு வராங்க. மூட்டையாக கீழேருந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்து இங்கே வச்சு நம்ம சேல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஹையாக இருக்கும். வேணுங்கிறதையும் எடுத்து சாப்பிட வேண்டியதான். நல்லா இருக்குது மக்களே. பயணம் நன்றாக உள்ளது. சார் இன்னொரு 8 கிலோமீட்டர் போகணும். எவ்வளோ நேரத்தில் ஏறலாம் கேம்ப்பு போகிறதுக்கு? சிரிக்காமல் சொல்லுவாங்களா? 2 ஹவர்ஸில் 8 கிலோமீட்டர் ஏறணும். மலை ஏறணும். சரியா? ரோடு இல்லை, தார் ரோடு இல்லைங்க மக்களே. 8 கிலோமீட்ரு. நாங்கள் வந்து இன்னும் கரிமலை ஏறுறதுக்கு 8 கிலோமீட்டர் இருக்குது. 8 கிலோமீட்டர் போயிட்டோம் அப்படின்னா 5 மணிக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா 5 மணிக்கு விட்டுருவாங்களா ஜி? ஏன் ஜி 5 மணிக்கு விட்டுருவாங்களா? 5 மணிக்கு போனோம்னா விட்டுருவாங்களா? கீழே போகிற பம்பா போகிறது 5 மணிக்குள்ளே நாங்கள் வந்து கரிமலை டாப்புக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து பம்பா போகிறதுக்கு நம்மளை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்படி போக முடியலன்னா இருட்டாயிரும். இருட்டாச்சு அப்படின்னா அங்கே கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அங்கேயே ஸ்டே பண்ண வேண்டியதுதான் நைட்டு. அப்புறம் காலையில் இல்லை, நடுராத்திரி 1 மணிக்கு நம்மளை எழுப்பி விட்ருவார் நம்ம குருசாமி. எழுப்பி கூட்டிகிட்டு போகிறதுக்கு கிளம்பிடுவோம். கிளம்பிட்டோம்னா அங்கேருந்து இதில் போய்க்க வேண்டியதுதான். காட்டு பாதையில் அப்படியே பம்பா போய்க்க வேண்டியதான். 1 மணிக்கு போய் நாங்கள் 7 மணிக்கு பம்பா ரீச் ஆகணும். 10 மணிக்குள்ளே மேலே போகணும். ஆனால் இங்கே வர்ற கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. தரம் மாதிரியே கூட்டம் வருது. இத்தனைக்கு இது பெருவழிலேயே இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னா பார்த்துங்க. சிறுவழியில் எத்தனை கூட்டம் வந்திருக்குன்னு. தாறுமாறாக வராங்க மக்கள். போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு 8 மணி நேரமாவது நாங்கள் வந்து அங்கே நிற்க வேண்டியது இருக்கும். இங்கே லைனில் மேலே டாப்பில் மலைக்கு மேலே சாமியை பார்க்குறதுக்கு ஒரு 8 மணி நேரம் நிற்கணும். இது கால்குலேஷன் இப்போ இருக்கிற கூட்டத்தை வச்சு சொல்கிறோம். ஸோ நல்லதே நடக்கும். எவ்வளோ நேரமானாலும் நின்று சாமி கும்பிடுவோம். மச்சான் சாமி கும்பிடுவான். மாறா நம்ம ஜெயிக்க போகிறோம். மாறா எந்திரி மாறா போகலாம். வலிமையா அப்டேட்டா? பொழந்து நல்லதே நடக்கும். சாமியே சரணம். பெருவழியில் செல்கிறோம். ஆனால் கூட்டத்தை பாருங்கள் மக்களே. போயிட்டே இருக்கிறாங்க. சிறுவழியோட பெருவழியில் கூட்டம் அதிகமாக இருக்குது. பம்பாவிற்கு இன்னும் 8 கிலோமீட்டர் இருக்கிறது. கரிமலை மேடு வந்து ஒரு 4 கிலோமீட்டர் ஏறணும். மக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. இது வந்து 4 மணிக்கு இந்த கேட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம இதை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா
கரிமலை போயிடலாம். கரிமலை வந்து 6 மணிக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து பம்பாக்கு ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. பம்பாக்கு ஒரு 4 கிலோமீட்டர் டக்குன்னு அப்படியே இறங்கிக்கலாம். ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்பா 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 பந்தல ராஜா ஐயப்பா பந்தல ராஜா ஐயப்பா. கரிமலையின் உச்சியை தொட்டுவிட்டோம். 18ஆம் படி கருப்பு. மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் 4 கிலோமீட்டர் மக்கள் கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு 4 கிலோமீட்டர் இன்றைக்கே பம்பா போயிடுவோம். மன வலிமையுடன் சாமியே சரணம். காலை 5 மணிக்கு கிளம்பி இப்பொழுது வந்துவிட்டோம். 15 மணி நேரம் ஆயிடுச்சு. 15 மணி நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பெருவழியை. சாமியே சரணம். ரொம்ப டயர்டு, ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஒரு மணி நேரம் தண்ணியில் குளிக்கணும். அட்மிட் பெரியானை வட்டத்தில் அட்மிட் ஆகியுள்ளோம். சபரிமலை எரிமலையில் துவங்கி 42 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரே நாள் இல்லை 15 மணி நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூஞ்சி காட்டு 15 மணி நேரம் இவன் கம்ப்ளீட் பண்ணிட்டான். அது ஹைலைட். ஃபிட்னஸ் முக்கியம்தான். ஆனால் அதை விட உடல் வலிமையை விட மன வலிமை முக்கியம் அப்படிங்கிறத என் மச்சான் ப்ரூவ் பண்ணிட்டான். இங்கே வந்து அன்னதானம் ஆப்போசிட்டில் அன்னதானம் போட்டாங்க. அன்னதானம் சாப்பிட்டு வந்து குளிச்சுட்டு வந்து படுத்தாச்சு. காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும். 5 மணிக்கு எந்திரிச்சு பம்பையில் போய் மறுபடியும் குளிச்சுட்டு நேராக ஐயப்பனை பார்க்க போக வேண்டியதான். எப்படி 15 மணி நேரத்தில் நீ கவர் பண்ணி வந்த? ஃபிட்னஸ் உனக்கு ஃபிட்னஸுக்கு என்னடா சம்பந்தம்? டெய்லியுமா? 42 கிலோமீட்டர் வந்துருக்குற. 42 கிலோமீட்டருக்கு வாக்கிங் வந்ததுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. உன்னை வந்து பிரவீன் தான் எழுதிட்டு வந்தார். அவரும் ஒரு காரணம். அவரை நீ எழுதிட்டு வந்தியா? அவரு நீ எழுதிட்டு வந்தார். சார் வாங்கிட்டாரு. கன்னிச்சாமி மலை ஏறி வந்தாச்சு. பாடுறா கட் பண்ணிக்கலாம். கன்னிச்சாமி இப்ப மலை ஏறி வந்தாச்சு. பேட்டல் துள்ளி பெருவழி கண்டாச்சு. பெரியான வட்டம் வந்து வெற்றியத்தான் கொண்டாச்சு. ₹100 received on PhonePe. போதும், அவ்வளோதாண்ணா. கன்னிச்சாமி இப்ப மலை ஏறி வந்தாச்சு. பேட்டதுள்ளி பெருவழி கண்டாச்சு. பெரியான வட்டம் வந்து வெற்றியத்தான் கொண்டாச்சு. தனந்தித்தோம் சரணம் சரணம் ஐயப்போ. தந்தனந்தித்தோம் சரணம் சரணம் ஐயப்போ. டே இது நம்ம லிரிக்டா மாறா. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. கன்னிச்சாமி இப்ப மலை ஏறி வந்தாச்சு. பேட்டதுள்ளி பெருவழி கண்டாச்சு. பெரியான வட்டம் வந்து வெற்றியத்தான் கொண்டாச்சு. தனதிந்தோம் தந்தனதிந்தோம் சரணம் சரணம் ஐயப்போ. தந்தனதிந்தோம் சரணம் சரணம் ஐயப்போ. மாறா நம்ம ஜெயிச்சிட்டோம். மாறா நம்ம ஜெயிச்சிட்டோம். பம்பை வந்தோம். சாமிகள் எல்லோரும் பம்பையில் குளித்து விபூதியிட்டு கற்றை ஏற்றி கொண்டுள்ளார்கள்.
இது எங்கே போனீங்க? கட்டி வாங்கிட்டு வந்தேன். எவ்வளோ? 200 குவாலிட்டியாக இருந்துச்சா? நீங்கள் காட்டுங்க. கடையிலே போட்டு வந்துட்டாரு. ஆமாம், அவங்ககிட்ட காசு கொடுத்துட்டு போட்டு காசு ட்ரையல் பார்த்துட்டு. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடப் போகிறோம். சரணமையப்பா. கங்கை போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி, பம்பையில் பம்பி நீராடி வேண்டியது இருக்குது. அவையே சரணம். இல்லை கொப்பரை படிக்கிறதுங்க. பம்பையில் குளிச்சுட்டு நாங்கள் அடுத்து வந்து பம்பா கணபதியை நோக்கி நடக்க போகிறோம். இவ்வளோ குளிர்லையும் குளிச்சிருக்கோன்னா எங்களெல்லாம் நீங்களாம் பாராட்டணும். வாயில புகை போகுது. ஆமாம். அப்பாச்சி மேடு ஏறிட்டோம். எல்லா சாமியும் பாருங்க லைன் நிற்கிறாங்க. இவர் மட்டும் தான் வந்து எனக்கு மட்டும் சீட் கிடைச்சிருச்சு உட்கார்றேன். மக்களே, பம்பையிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் நின்று உட்காந்து நின்று தூக்கம் கெட்டு ஒரு 5 மணி நேரத்திற்கு மேலாக ஐயனை சந்திக்க வந்து விட்டோம். 18ஆம் படியை பார்த்தே விட்டோம். கொஞ்ச நேரத்தில் ஏறப்போகிறோம். மக்களே, மிக சிறப்பான தரிசனத்தை முடித்து 18 படிகள் ஏறி ஐயனை தரிசித்து இப்பொழுது அன்னதானம் சாப்பிட்டு சென்று கொண்டிருக்கிறோம். சாமியே. மக்களே, சபரிமலையில் அன்னதானம், பட்டை கலப்பது கஞ்சி, தட்டைப்பயிரா கொள்ளாருன்னு தெரியல, தட்டைப்பயிறு பைத்தப்பயிருன்னு நினைக்கிறேன், கஞ்சி, ஊறுகாய் எல்லாம் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி அடித்தா இருக்கிற டயர்டுக்கு வேறு லெவலு. நம்மளை விட்டு தட்டுறானு. ஒரே ஸ்ட்ரோக்கில் 1500 பேர், 1500 பேருக்கு ஒரே ஸ்ட்ரோக்கில் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. திருப்பதிக்கு ஈக்குவலாக போயிட்டுருக்குது அன்னதானம். மக்களே, டோலியில் செல்வதாக இருந்தால் செல்லலாம். வயதானவர்கள், குழந்தைகள், ஏற முடியாதவர்கள் என்று பலர் டோலியில் செல்கிறார்கள். 3250 ரூபா மேலே மட்டும் கொண்டு போய் விட்டா. கீழேயும் கொண்டு வந்து திருப்பி விடணுன்னா 6500 நினைக்கிறேன். அதுக்கு கவுண்டரெல்லாம் வச்சுருக்குறாங்க. அங்கே புக் பண்ணிட்டோம்னா இவங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் இவங்களோட பாடியெல்லாம் வந்து நார்மலாக தான் இருக்குது, ரொம்ப ஃபிட்டெல்லாம் இல்லை. நிறையா வந்து அவங்க வயசானவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கூட அதை சுமந்துட்டு போகிறாங்க. இப்போ பாருங்கள், இவரோட காலை பாருங்கள். லெஃப்ட் சைடு ஒருத்தர் போவார், அவரோட லெஃப்ட் கால் பாருங்கள் வளைஞ்சிருக்கும். அது மாதிரி அவங்களோட மன வலிமை தான் அவங்கள மேலே கொண்டு போக வைக்கிது, உடல் வலிமையோட. ரொம்ப நாள் வந்து ட்ரைனிங்காக இருப்பாங்க. உங்களால் முடியலையே அப்படின்னா டோலியில் போய்க்கலாம். டோலியில் வந்து விடலாம். ஏன்டா கால் நிற்க மாட்டேங்குதா? ஓடுதா? அப்போலேருந்து நீங்கள் எனர்ஜியே வரல. கால் நேராகவே போக மாட்டேங்குது, வீ மாதிரி போகுது. நிற்க முடியாமல் அந்த எதிர்வில் போயிட்டுருக்கீங்க, நடக்கல. நீங்கள் அப்படியே அடிச்சு பிடிச்சி ஏறிட்டேன். மக்களே, பம்பையிலிருந்து நிலக்கல் பஸ்ஸில் சரியான கூட்டம். ஆனால் ஒரு பஸ்ஸில் கரெக்டாக நாங்கள் ஏறிட்டோம்.
செம்ம ஜாலி. சீட்டு கிடைச்சது. அது ஜன்னல் சீட்டு. ஜன்னல் சீட்டே கிடைச்சிருச்சு. வளையோசை கலகலகலவன கவிதைகள் படிக்குது. குழு குழு தென்றல் காற்று வீசுது. பார்க்குற சாமியெல்லாம் கேள்வி கேட்டால் நல்லா இருக்கும். கரண்ட்டெல்லாம் யூஸ் ஆகிற பொருள் தான். கோவிலுக்கு சென்ற பாத்திரங்கள் ஏலம் விடப்படுகிறது. 700. இங்கிலீஷ் இங்கிலீஷ் ப்ளீஸ். சந்தீப் 700. 700 இல்லை ஒன்றும் முடியல. 700 கண்டிஷன் கேட்டு கை தட்டாங்க. கண்டிஷன் வாங்கி தந்துருக்காங்க. 700 ஒன்று. 700 ஒரு தரம். 700 ஒரு தரம். திறக்க மாட்டேங்குது. 700 ஒரு தரம். 700 ரெண்டு தரம். போனா கிடைக்காது. 700 ரெண்டு தரம். 700 மூணு தரம். என்ன இது மக்களே? நாங்கள் கும்பலியில் ஒரு கடையில் வந்து பஜ்ஜி வாங்கினோம். பஜ்ஜிக்கு சில்லறை கொடுத்தாங்க. சில்லறை 1 ரியால் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஊர் காசுக்கு 23 ரூபா. ரியாலும் இந்தியாவில் புழக்கத்தில் இருக்குதான்னு தெரியல. இந்தியாவில் ரியால் அக்செப்டானு தெரியல. ஆனால் இந்த காசு 1 ரூபான்னு நினச்சி வாங்கி பார்த்தா அந்த கடைக்காரனுக்கே தெரிஞ்சிட்டு இருக்குது. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்த சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய் அபிஷேகம் சுவாமிக்கு, கற்பூர தீபம் சுவாமிக்கு, ஐயப்பன்மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி